எதிரியாக இருந்தாலும் கூட அவனும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பை தரணும். எதிரியாக இருந்தாலும் என்ன செய்யணும், எதிரின்னு ஒருத்தனை உருவாக்கவே கூடாது. அதான் அன்பு. அப்போ இதுமாரி எதிரியை நினச்சின்னு பேச்சு கிடையாது. மாறுவானா, திருந்துவானா, நல்லவன் நல்லாயிடுவானா, அந்த மட்டும்தான் நோக்கம். அவன் கேட்டு கேட்டு போனால் நமக்கு நான் விட்டுற முடியாதுயா. அந்த ஆணி வச்சு பள்ளி எப்படி போனால் என் நான் விட்டுற முடியும்? 4 கொசு சாப்பிட்டா அதுக்கு என்ன பண்ணலாம்? 2 கொசை எடுத்து போய் போட்டுடலாம். நல்லா கறி மீன் சாப்பிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு நல்லா இருக்குது. கடவுளும் புரிஞ்சிக்க முடியுது. 3வது கண்ணு விழிப்படையுது. உச்சக்கட்ட அனுபவமும் இருக்குது. நீ என்ன பண்ணிட்டு போகலாம்? ஏன்டா அந்த வெந்த சோறை சாப்பிட்டு போயிருங்க, நோ ஆயில் நோ பாயிலுன்னு ஏமாந்துன்னுக்கிறீங்க? என்ன பண்ணுங்க? கொஞ்ச நாளில் தான் பிரியாணி சாப்பிட்டு சாவங்களாடானாக்கா எங்கே கேட்குறானுங்க? இல்லை நாங்கள் காணாமல் போயிடலான்னேங்கிறானுங்க. உடனே இப்போயே காணாமல் போயிட்டுக்கிறான். மண்ணை திரும்ப போய் அங்கே நான் போய் காணாமல் போயிடுச்சு. இப்போ அவனுக்கு தெரியல இது அவனுக்கு. அப்போ அன்பு என்ன பண்ணோம்? இறக்கப்படுறது இல்லை, இறக்கத்தையும் தாண்டி பாசமாக இருக்குது இல்லை, அதையும் காதலாக இருக்குது இல்லை, அதையும் தாண்டி பார்க்காது. அன்புக்கு என்ன தெரியாது? இலக்கணம் தெரியாது. அன்புக்கு என்ன தெரியாது? இலக்கணம் தெரியாது. விதி தெரியாது. அன்பு உறவுமுறை கிடையாது. உறவுமுறை இருந்தால் அது பேர் பாசம். உறவுமுறை இருந்தால் அது பேர் என்ன? பாசம். என்ன ஜாதி, என்ன மதம், என்ன ஊருன்னு பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு தேசத்துக்கு நம்ம போகிறோம், ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறோம், தாகத்தோடு இருக்கிறோம், ஓந்துட்டோம். எவனோ ஒருத்தன் தண்ணி ஊற்றுறானே, அவன்லாம் யார்? அவன்லாம் யார்? பைலட் நம்மளெல்லாம் ஜாதி கேட்டால் வண்டி ஓட்டுன்னு போகிறாரு. எந்த ஜாதி அவர்? அவர் வேலை தான் செய்கிறாரு, பணம் தான் செய்கிறாரு. ஆனால் இஷ்டம் போய் இச்சிடலாம் கூட தானே செஞ்சிடலாம். ஏன் பொறுப்பாக இட்டும் போகிறாரு? அப்புறம் சுற்றி மனிதர்கிட்ட என்ன இருக்குது? இந்த மனித குலம் தழைத்து ஓங்கிறதுக்கு, இன்ன வரைக்கும் வாழ்ந்துனுக்கிறதுக்கு, மனிதன் மட்டுமே இந்த பூமியில் நிறையறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அன்பு தான். அன்பு வந்தது, என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. அன்பு வந்தால் எப்படி இருக்கலாம் நீங்கள்?